உலகத்தில் அதிகமாக உழைப்பது யார் தெரியுமா? மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். காலையில் எழுந்து வேலை, இஎம்ஐ, பில்ஸு, குழந்தைங்களோட ஃப்யூச்சரு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் 10 வருஷம் 20 வருஷமாக வேலை பண்ணியும் பல மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ரிச்சே ஆக முடியல? இது கஷ்டமான உண்மை, ஆனால் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏன் ரிச் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற என்ன உண்மை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ யாரையும் இன்சல்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நாம் ஏன் ஸ்டக் ஆகிறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பெட்டர் லைஃப்பை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஸோ சேலரியை மட்டும் நம்புகிற வாழ்க்கை இது. ஸோ பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் ஒரு மாத சேலரி மேலே தான் ஃபுல்லாக அவங்களோட லைஃப் டிபெண்ட்டாக இருக்கும். சேலரி வந்தால் லைஃப் ஓடும், சேலரி லேட் ஆனால் டென்ஷன் ஆகிடும். ஸோ ஜாபு போனால் ஃபேமிலி ஆடி போயிடும். ஸோ இதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் இன்கம், ரெண்டல் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், சைடு இன்கம், ஆன்லைன் இன்கம். ஒரே பைப்பில் வாட்டர் வந்தால் பைப்பு பிரேக் ஆனால் முடிஞ்சது. ஸோ பல பைப்ஸில் இருந்து நம்மளுக்கு ஃப்ளோ இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளோ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் சீக்ரெட்டு. ஷோ ஆஃப் வாழ்க்கை, அந்த ட்ராப்பில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்மளை வெளியில் காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்கம் 40,000 40,000 சம்பாரித்தா நம்ம லைஃப் ஸ்டைலை 60,000க்கு காமிக்கிறது, 60,000க்கு வாழ்கிறது. ஸோ ஃபோன் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, வெட்டிங் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு லோன் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார தான் அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஸோ மிடில் கிளாஸு பண்ணுற பெரிய மிஸ்டேக் இது தான். அப்புறம் சேவிங்ஸ் இருக்குது, பட் க்ரோத் இல்லை. பல ஃபேமிலிஸில் நல்லா சேவ் பண்ணுவாங்க. பேங்க் சேவிங்ஸு, சிட் ஃபண்ட்ஸு, ஸ்மால் கோல்டு, கொஞ்சமாக நகை வாங்குவாங்க, கேஷ் வீட்டில் வச்சுருப்பாங்க. இது நல்ல ஹேபிட் தான். ஆனால் சேவிங் மட்டும் பத்தாது. இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சேவ் பண்ணுற மணி அதை ஈட் பண்ணணும். நீங்கள் பல வருஷமாக 10 லட்ச ரூபா வீட்டில் சேர்த்து வச்சுருந்தாலும் அது 10 லட்சமாக தான் இருக்கும். அதை வீட்டில் அவங்க எப்பயுமே அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. பட்டு 5 இயர்ஸ் வச்சுருப்பாங்க, 10 இயர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க எப்பயும் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. பட்டு அந்த பணத்தால் அவங்களுக்கு அதை க்ரோ பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க பண்ணுற மெயின் மிஸ்டேக்ஸ். ஸோ அப்போதைக்கு அது கரெக்டாக இருக்கும், ஆனால் ஃப்யூச்சருக்கு, அதாவது பணக்காரங்க ஆகிறதுக்கான குவாலிட்டி அது கிடையாது. அப்புறம் எப்பயுமே அவங்களுக்கு ரிஸ்க்கு பயம் இருக்கும். ஸோ பிஸ்னஸ்னால் பயம், ஸ்டாக்கில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பயம், ஏதாவது ஸ்கில் கோர்ஸ் படிக்கிறதுனா பயம், ஸோ சிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுனா பயம், இங்கேருந்து ட்ராவலிங் வேறு ஒரு இதுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது, மூவ் ஆகுறது, ஒரு புதுசாக லேண்ட் வாங்குறது, புதுசாக வீடு வாங்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டு எப்பயுமே அதெல்லாம் பண்ணாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இருக்கிற இடத்துலையே பல வருஷம் இருப்பாங்க, எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸும் கூட. அப்புறம் ஃபினான்ஸ் எஜுகேஷன் அவங்கக்கிட்ட இருக்காது. அதாவது ஸ்கூலில் ஜென்ரலாக நம்மளுக்கு டீச் பண்ணுறது மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் பட்ஜெட் எப்படி போடுறது, ஸோ கடனை என்னென்ன அதனால் ப்ராப்ளம் வரும், ஸோ அசட்லாம் நம்ம என்னென்ன வச்சுருக்கணும், ஸோ நம்மக்கிட்ட ஒரு லையபிலிட்டி என்ன, டேக்ஸை பற்றின பொது அறிவு, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்ஸு, ஸோ இதெல்லாம் அவங்க எந்த ஒரு அவேரும் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ ஃபேமிலி ப்ரெஷர் ப்ளஸ் சொசைட்டி ப்ரெஷர். ஸோ அவங்க கார் வாங்கிட்டாங்கன்னா நம்ம வீட்லேயும் கார் வாங்கணும், நம்ம வீட்லேயும் ஃபங்க்ஷன் கிராண்டாக இருக்கணும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, ஸோ இந்த கம்பேரிசன்லேயே வாழ்க்கை அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுவும் கூட ஒரு பெரிய மைனஸ் ஃபார் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுற ஹேபிட்ஸ் நிறையா இருக்கும். அதாவது சீரியல் பார்க்குறது, காசிப் பேசுகிறது, ஒரு கம்ப்ளைனிங்காக இருக்கும். ஸோ இதுவே 5 இயர்ஸ் கண்டினியூவாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1000 ஹவர்ஸ் போயிடும், வீணாக போயிடும். ஸோ அதே போல் அவங்க ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறதோ, ஒரு சின்னதாக ஒரு சைடு இன்கம்க்கான வழியை இது பண்ணுறதோ,
ஸோ ஒரு ரீடிங்கு, ஒரு நெட்வொர்க்கிங்கை பற்றி படிக்கிறது, ஸோ நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ வந்து 1 இயரில் பண்ணி முடிக்கிறத, அதாவது ரிச் பீப்புள் 1 இயரில் பண்ணுறத இவங்க 20 இயர்ஸ் அதை வாழ்ந்துருவாங்க. ஸோ இதனால தான் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய வந்து ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. அப்புறம் டெபிட் சைக்கிள்னு இருக்குது. ஆக்சுவலி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது, பர்சனல் லோன் வாங்குறது, ஆப்பில் லோன் வாங்குறது, பைக் லோன் எடுக்கிறது, கார் லோன் எடுக்கிறது, கன்சியூமர் லோனு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெபிட்லேயே அவங்க சிக்கிக்குவாங்க. ஸோ அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் சில்ட்ரன் ஃபினான்ஷியல் ரிப்பீட் பண்ணுறது, அதாவது எப்பயுமே மணி நாலேஜ் இல்லைன்னா அதே இதுதான் வந்து குழந்தைங்களுக்கும் வரும். ஸோ நமக்கு என்ன தெரியுதோ அதான் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா குழந்தைங்களுக்கும் அது கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு பெரிய இஷ்யூ. பட் இதெல்லாம் நீங்கள் ரிச் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வளர்கிறப்பயே அவங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி மணியை ஹேண்டில் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதில் உண்மையால மிடில் கிளாஸ் பீப்புளோட எமோஷ்னல் ட்ரூத் என்னன்னு சொன்னிங்கன்னா, அவங்க வந்து புவர் கிடையாது, அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஆனால் சிஸ்டம், அவங்களோட ஹேபிட்டு, அப்புறம் பயம், அந்த ப்ரெஷரு, இதில் போய் அவங்க ட்ராப் ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹார்டாக உழைக்கிறாங்க, ஆனால் கரெக்டான டைரெக்ஷனில் அவங்க பண்ணலை. அதுதான். ஸோ இதை நம்ம எப்படி வந்து பிரேக் பண்ணலாம்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நம்ம இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எவ்ரி இயர் வந்து நம்ம புதுசாக நிறைய கற்றுக்கணும். ஃபினான்ஸ் ஓரியன்டாக ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்கணும். எவ்ரி இயர்ஸ் புதுசாக கற்றுக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும், எப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நோட்டு போட்டு எழுதி வைக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னா அவங்க ட்ராக் பண்ணணும் முதல்ல. ஸோ ரொம்ப தப்பான ஒரு இடத்துல செலவு பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்க தெரியணும். அதை நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணாமல் அதை பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். ஸோ எவ்ரி மந்த் வந்து ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம சைடு இன்கம்மை கண்டிப்பாக பில்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு மணியை பற்றின அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறது தப்பே கிடையாது. பட்டு நீங்கள் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக அதே மிடில் கிளாஸில் இருந்தால் தான் தப்பு. ஸோ உழைப்பு வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இப்போ அது கூட கொஞ்சம் டைரெக்ஷனையும் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிச் ஆகிறதுக்கான அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சி அதுக்காக நம்ம உழைக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் உங்களுக்கு வேறு எதாவது பற்றியாவது தெரிஞ்சுக்கணும், டீப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரகிளில், எந்த கிளாஸில் இப்போது மிடில் கிளாஸில் இருக்கீங்க, லோ கிளாஸா, அப்பர் மிடிலா, லோயர் மிடிலா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சர் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.